ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பழனி நில மோசடியில் பெரிய அளவில் பண பரிவர்த்தனை நடந்துள்ளதாக திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் குற்றஞ்சாட்டியுள்ளார். கோயில் கட்டுப்பாட்டில் இருந்த கார் பார்க்கிங் செய்து கொண்டிருந்த நிலத்தை திடீரென தனியார் இருவர் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறது. இந்த பரிவர்த்தனை பார்க்கிற பொழுது பினாமி டிரான்சாக்ஷன் ஏற்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு இருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்லுகிறார்? அறியாமையின் காரணமாக அதிகாரிகள் இவற்றை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். விசாரணை தொடங்குவதற்கு முன்பு துறையின் அமைச்சர் அறியாமையின் காரணமாக செய்துவிட்டார் என்று அவரே முன்வந்து சொல்லுவது என்பது குற்றவாளியை மறைப்பதற்கு அமைச்சர் துணை போகிறார் என்பது இதன் மூலம் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றது அறியாமையின் காரணமாக செஞ்சிட்டாங்கன்னு சொல்றார். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? டாக்குமெண்ட் இஃப் இட் இஸ் இன் ஆர்டர் கேன் ரிஜிஸ்டர் கோர்ட் சொல்லுதுன்னு சொல்றாங்க. ஆனால் மேல்முறையீட்டுக்கு போன இடத்துல அரசு தரப்பு வாதம் என்னவென்னு சொன்னால், HRNC டிபார்ட்மெண்ட் மூலியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு அழுத்தத்தின் காரணமாக சப் ரிஜிஸ்ட்ரார் இவற்றை பதிவு செய்திருக்கிறார்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.